ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ரெக்னன்சி பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது, தள்ளி போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களையே கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, உங்களுடைய பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா, இர்ரெகுலராக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரெகுலர்னால் உங்களுக்கு மந்த்லி 28 டேஸில் பீரியட்ஸ் வரணும். இல்லை, எனக்கு பீரியட்ஸ் மந்த்லி 30 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடும், இல்லை 45 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடும், இல்லை 60 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் உங்களோட பீரியட் சைக்கிள். சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு 30 டேஸ் ஒன்ஸ் உங்களோட பீரியட் சைக்கிள் கரெக்டாக வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 30 டேஸ் கழித்து எப்போ கரெக்டாக உங்களோட ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபஸ்ட்டு நீங்கள் பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஏப்ரல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், ஓகே என்னோடய பீரியட்ஸ் 1 டே லேட்டாக இருக்குது, ஸோ இப்போவே நான் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட் வந்துடும். அப்போது நீங்கள் கன்ஃபார்மாக இம்மீடியட்டாக போய் ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்காமல் ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு ஏப்ரல் 7 அல்லது ஏப்ரல் 8 அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களோட பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருந்தால் இப்போ 30 டேஸ்னால் ஒரு 40 டேஸில் நீங்கள் இல்லது 37 to 40 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் எந்த டைமில் நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தால் ரொம்ப அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட ஏர்லி மார்னிங் ப்ரெக்னன்சி யூரினில் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அக்யூரேட் ப்ரெக்னன்சி ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், அதில் ஹெச்சிஜி லெவல்ஸ் டைலூட் ஆகிருக்காது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை நீங்கள் ஏர்லி மார்னிங் நீங்கள் எடுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தால் எப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும், எந்த டைமில் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இரெகுலராக இருந்தால் எப்போ எடுக்கணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, பபாய்.